கருப்பட்டியும் தேங்காயும் சேர்த்து ஒரு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தேங்காயை கேரட் ஸ்க்ராப்பரில் அல்லது கத்தியில் அந்த தோலை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்திரக்கூடாது தேங்காய், அதே சமயத்தில் இளம் தேங்காயாகவும் இருக்கக்கூடாது. தேங்காய் துருவினிங்கன்னா அந்த ஈரப்பதம் கையில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கிற தேங்காயாக இருக்கணும். அதை நீங்கள் தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி தோலை துருவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்காது. கொஞ்சம் தொட்டிங்கன்னா ஈரப்பதம் அதில் இருக்கும். இப்போ எவ்வளவு தேங்காய் எடுத்துருக்கீங்களோ அதில் அரைப்பங்கு. இப்போ 2 கப்பு தேங்காய் துருவல்னால் 1 கப்பு கருப்பட்டியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்சினீங்க அப்படின்னு சொன்னால் அது கரைஞ்சிரும். அந்த கரைஞ்சிட்டு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டுனதை இனிமேல் நம்ம பாகாக காய்ச்ச போகிறோம். இதை அடுப்பில் வச்சுக்கிட்டு காய்ச்சணும். என்ன ஸ்டேஜ் வரைக்கும்னு பார்க்கலாம். அது அடுப்பில் காய்ஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம தேங்காய் பர்ஃபியை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த கருப்பட்டி போட்டிருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு தூவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாகு பதம் வரணும். அளவாக தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த பாகு பதம் வந்துடும். இந்த மாதிரி கையில் ஒட்டாத ஸ்டேஜுக்கு வரணும். அது தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே நிற்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை நிறுத்திட்டு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் போடணும். இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி அது ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. ரெண்டு கப்பு தேங்காய்னா 1 கப்பு கருப்பட்டி, அது கரெக்டாக இருக்கும். இதில் ஏலக்காயெல்லாம் நான் சேர்க்கலை. கருப்பட்டி வாசனையே உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் ஏலக்காய் தேவையில்லை. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நீங்கள் இறக்கி இந்த ட்ரேயில் நமக்கு நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் தட்டி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக இந்த தேங்காய் பர்ஃபி வந்துடும். நீங்கள் தேங்காயும் சீனியும் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா அது வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவு ட்ரை ஆனவுடனே தட்டில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறிடும். உங்களுக்கு கட் பண்ணுறது நல்லா ஷேப் அழகாக வரும். சீனியை விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள்.